விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட இயல்பு பிரஸ் முன்னாடி வந்தாருன்னா ஏகப்பட்ட இப்போ இருக்கிற விஷயத்தை ஒரு சின்ன விஷயம் கூட ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டோட போகிறாங்க, த்ரிஷா அவங்க கோஸ்டார், அதை ஊதி பெருசாக்கி 2 பேரும் ஏன் ஒன்றா வந்து ஏன் போனார் அவர்? அது அவர் பர்சனல் சார், அவருடைய இயல்பு. அவர் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு, உள்நோக்கத்தெல்லாம் போல. அவர் அரசியல் உள்ள வந்து அவர் கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டாங்க. நீட்டுக்கு அனிதா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அனிதா அந்த ரிலேட்டடான அந்த சம்பவத்தில் கூட இந்த பிரணவபத்தில் கொடுத்துருக்க ஒரு விஷயம், அந்த நீட் கோச்சிங் சென்டருக்கு இவர் வந்து பல லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. ஒருத்தர் மேல கண்மூடித்தனமா இப்படி வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை எதிர்காலத்துக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற ஒரு மனுஷன் வரான். எவ்வளோ ஆபத்து நம்ம சந்திச்சு. என்ன நடக்கல சார், இங்கே என்ன நடக்கல சார்? 13 வயசு பொண்ணு கற்பழிக்கப்படுறா, 3 வயசு பொண்ணு கற்பழிக்கப்படுறா. போதை கலாச்சாரம் அப்படி இருக்கு. கேட்டா நீ வா போன்னு மரியாதை எல்லாம் பேசுறது. ஒரு அமைச்சர் பேசுறாரு, ஓசின்றாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. இது பெட்டர். நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்லாம் போயிருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். பட் அதெல்லாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்கா தமிழ்நாட்டில்? தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல வந்து திரு ஸ்டாலின் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு விஜய் பின்னாடியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸும் போயிட்டு இருந்தா மற்றவங்களும் யார் பாலித்தல் கொடுப்பா சார்? அதை பார்த்து தான் நம்ம டேட் கேட்குறோம். புரட்சி தலைவருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சார். அப்போ கண்ட்ரோல் பண்ணாங்க, ஏன் இப்போ பண்ண முடியல? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? கரூரில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம்ல சார். நார்மலாக ஒரு மனுஷனை போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்க? கரூரில் அந்த தம்பி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் தானே இருக்கு போலீஸ். அப்படி பார்த்தா கூட இருக்கு சார், எலெக்ஷன் கமிஷனில் இருக்கு. பட் நான் குறைத்துறதுல என்ன நியாயம் இருக்கு? ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு நடிகர் ஜீவா ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலையும் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டாரு. களத்திலையும் இறங்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எலெக்ஷன்? எப்படி இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து சரித்திரமான ஒரு அரசியல் களம் 2026. இது வரைக்கும் நிறைய தலைவர் இருந்துட்டாங்க. 75 வருஷம் கட்சி இருக்குது. பட் இந்த அரசியல் தான் வந்து அரசியலோட கம்ப்ளீட் ஜெர்னியில் வந்து முக்கியமான ஒரு அரசியல் களமாக இருக்க போகுது. அது உறுதி. அது காரணம் ஒரே ஒரு மனுஷன், தளபதி விஜய். அவரை மட்டும் நீங்கள் இந்த சொல்லுவாங்க தேர்தலேருந்து அவர் அந்த ஜாவேக்காவை தனியாக தூக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா அரசியல் காலத்தில் சூடே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஏடிஎம்கே டிஎம்கே இதுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அதுக்கு ஓட்டு தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த யங்ஸ்டர்ஸ்லேருந்து சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாருமே அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அண்ட் சூடாகவும் இருக்குது. அண்ட் எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலான்ற ஒரு சூழ்நிலும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் அரசியல் பக்கம் திரும்பியிருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது. எங்கே போனாலும் அவர் வந்து எவ்வளோ சொல்கிறாரு, வேன் பின்னாடி வராதீங்கன்றாரு, இருந்தாலும் ஓடி வராங்க, விழுவுறாங்க, நிறைய சம்பவங்கள் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வாண்டடாக அவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை பண்ண வைக்கிறாங்களான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யாருமே இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி விஜய் வேன் பின்னாடி ஓடி வரதையா சொல்கிறேன். பசங்க சொல்கிறேன் வரது பண்ண வைக்கிறதுனா உங்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் அவர் தான் பண்ண வச்சிருக்கோம். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் சார் இவ்வளோ கூட்டம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். உச்ச நடிகர் கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ பைக் பின்னாடி வந்து உடறது வந்து தாவேக்கா தான் பண்ணுதுன்னு நீங்கள் எப்படி நீங்கள் நம்ம அடித்து இவங்க தான் பண்ணுறாங்கன்னு எதாவது ப்ரூஃப் இருக்குது அதுக்கு? நிறைய மாவட்டங்கள்லேருந்து எதுக்கு ஆளை கூப்பிடணும்? வெளி மாவட்டங்கள்லேருந்து விஜய் இப்போ திருச்சி வராருன்னா திருச்சியில் இருக்கவங்க அந்த தொகுதியில் இருக்கவங்க வந்தால் போதாதா? இப்போ ஏன் நீங்கள் வந்து இந்த பக்கத்து மாவட்டம் வாங்க அப்படின்னு? அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இங்கேருந்து பல ஊர்களுக்கெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணி போனார். காஞ்சிபுரம் போனால் எங்கள் அப்போல்லாம் கூட்டம் வரலையே. நிறைய இடங்களுக்கு போகும்போது கூட்டம் வர மாட்டேங்குது. ஒரு சில இடங்களுக்கு ஒரு போகும்போது திட்டமிட்டு கூட்டம் வர வைக்கப்படுதுன்றது வந்து வெளிப்படையாக தெரியுது. இல்லை சார், டெஃபினட்டாக அதை மறுக்கிறேன். அப்படி கிடையவே கிடையாது. விஜய் சார்னு ஒரு பேருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் வீட்டிலேருந்து இந்த முடங்குக்கு போகிறாருனாவே ரோடு இன்னைக்கு கூட வந்தார், காலியாக தான் இருந்துச்சு ரோடு. இல்லை இப்போ வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த போலீஸ் அப்படின்னு ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அது நம்ம மக்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிர்வாகிகள் இப்போ ரொம்ப டிசிப்ளின்டாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா இது நடந்த விஷயம் என்னென்னா, நம்ம பெரம்பூரில் கூட பார்த்தோம், அஜிதா ஒரு சமயத்தில் கார் முன்னாடி போய் விழுந்தாங்க. அப்போ கூட கட்டுக்கடங்காத கூட்டம் கண்ட்ரோலபிள் இல்லை. பட் ஸ்லோவாக நான் என்ன சொல்கிறேன், சுய ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்றது உள்ளே கொண்டு வந்துட்டாங்க நம்ம அது என்னென்னா, அவங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு சின்ன அடி அடித்தா கூட அதை கொண்டு போய் லீடரை தான் போய் அடிக்கும், விஜய் சார் தான் போய் அடிக்கும். நம்ம யார் தப்பு பண்ணாலும் சரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், பைக்கில் வந்து விழுந்தாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். விஜய் சார் எங்கே போனாலும் கூட்டம் வரும் சார். கூட்டம் கரூர் இப்போ பெரம்பூரில் கூட கரூர் மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது ஆதவே சொன்னார், ஆதவர்ஜனாவே சொன்னார், கரூர் மாதிரி நடந்திருக்குன்னு தான் சொன்னார். பட் நாங்கள் அது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நான் சொல்கிறது என்னன்னா, மக்கள் அது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும் சார். நான் நீங்கள் ஒரு எத்தனை போலீஸ் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? போலீஸ் என்ன அந்த கெப்பாசிட்டி விஜய் சார் வராருன்னா எவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். கால்குலேட்டிவாக அதாவது தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஆப்பில் போடும் பொழுது எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத பொறுத்து அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் கோட் பண்ணி தான் பர்மிஷன் வாங்குறாங்க. அப்போ அந்த அளவு தானே கூப்பிடணும், வரணும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் தான் வரும்.
அதை மாற்றவே முடியாது. அப்போ வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா? தப்பு வந்து அப்போ தவேகா மேலே தானே இருக்குது. நம்ம பர்மிஷன் மட்டும் தான் வாங்க முடியுமே தவிர நம்மளோட தொண்டர்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பண்ணுவோம், மேக்ஸிமம் பண்ணுவோம். பட் அந்த இடத்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? அதை கண்ட்ரோல் எல்லா போலீஸும் இப்போ ஒரே இடத்துல தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல வந்து திரு ஸ்டாலின் பண்ணிட்டு வர, எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு அந்தந்த லோக்கல் கட்சி வேட்பாளர்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் கூட்டங்கள் வரும், எல்லாரும் வந்து சேரக்கூடிய இடம். இப்போ விஜய் பின்னாடியே ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸும் போயிட்டு இருந்தா மற்றவங்களும் யார் பாதுகாப்பு கொடுப்பா சார்? அதை பார்த்து தான் நம்ம டேட் கேட்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதலமைச்சர் இருக்காரு, எடப்பாடி இருக்காங்க, அவங்களுக்கு விஜய் சாருக்கு வர கூட்டம் அவங்களுக்கு வரது இல்லையே. லாரியில் ஏற்றிட்டு வர கூட்டம் தான் அங்கே கொண்டு வந்து கூட்டு வர கூட்டம் தான் அது. கூட்டு வந்தா என்ன கூட்டம்? ஆர்கனைஸ்டா இருக்காங்க இல்லையா? அப்படி இல்லையே சார். உங்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே சரி பெண்கள், அதாவது அவங்க நம்ம பல தடவை சொல்லியாச்சு, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, பட் வராங்க. அது அவங்களால நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது ஒருத்தர் இவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் புரட்சி தலைவருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சார். அப்போ கண்ட்ரோல் பண்ணாங்க, ஏன் இப்போ பண்ண முடியல? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? கரூரில் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம்ல சார். நார்மலாக ஒரு மனுஷனை போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்க, கரூரில் அந்த தம்பி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் தானே இருக்குது போலீஸ். அப்படி பார்த்தா கூட இருக்குது சார், எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. பட் நான் குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? குறை சொல்ல. கவர்மெண்ட் போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது சார்? எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்றீங்க? அப்படி இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களால வந்து இமேஜின் கூட பண்ண முடியல இவ்வளோ கூட்டம் வரும்னு. இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னும் போது அது தகுந்தாப்புல அவங்க எக்யூப் பண்ணிக்கணும் அவங்கள. போலீஸ் வந்து போலீஸ் வந்து ஆக்சுவலி திருச்சியில் ரோட் ஷோவுக்கு அலௌடு இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷனை பர்மிஷன் டினை பண்ணிட்டாங்க. கரெக்ட். அப்புறம் எதுக்கு ரோட் ஷோ பண்ணணும் சார்? ரோட் ஷோ பண்ணுன்றது நம்மளோட என்ன? திறந்த வழி வேன்லாம் வந்துட்டு இருக்காரு. ஆமாம். இல்லை சார், நாங்கள் என்ன அதுவும் 12 மணிக்கு மேலே சார், வாட் எவர் இட் இஸ் சார், பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பர்மிஷன் கிடையாது சார். இப்போ டினை பண்ணாங்களா? 2 இடத்துல வந்து கேன்சல் பண்ணாங்கல்ல. அவர் 4 இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி ரோட் ஷோ தான் பண்ணிட்டாரு. இப்போ இதில் என்ன சார் தவறு இருக்குது? நம்ம மக்களை சந்திக்கிறாரு, கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இல்லை, இவர் வரது இல்லைன்னு. வந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதுக்கு நாங்கள் என்ன தான் ப்ரெஸ்ஸை சந்திக்க அவர் இன்னும் வரல. ரோட் ஷோ தான் ஓப்பன் ப்ரெஸ்ஸை எதுக்கு சந்திக்கணும்னு நான் கேட்குறேன் சார். எதுக்கு அவர் சந்திக்கணும்? இப்போ எல்லாரும் ப்ரெஸ்ஸை சந்திச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்கள்? என்ன சாதனை பண்ணிட்டாங்க? மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? ஒரு பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது ஒரு மக்களுக்கு தெரியும் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே 50 வருஷம் 70 வருஷம். ஒரு 10 கேள்வி கேட்போம். கண்டிப்பாக கேட்போம் சார். இன்னைக்கு விஷயம் மிகப்பெரிய முக்கியமான விஷயம், கேஸ் தட்டுப்பாடு. அதை பத்தி ஏன் வந்து பேசக்கூடாது? ஃபேமிலி கேட்டா பதில் சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு போலாமே, நோ கமெண்ட் சொல்லிட்டு போலாமே சார். ஒருத்தரோட இயல்புன்னு அது கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் உரிமை. பதில் சொல்வதும் சொல்லாததும் அந்த நபருத்தரோட தனிப்பட்ட உரிமை. நான் சொல்றேன் போயிடலாம். ஆனா சந்திக்காமலே இருக்கிறது என்ன நியாயம்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சார், விஜய் சார் மாதிரி ஒரு மனிதர், அவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாதான் வந்து தலைவர்ன்றது லீடர். அந்த தலைவரும் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாதான் தலைவர்ன்றது அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு தலைவரிடம் ஒரு குறைந்தபட்ச ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ அண்ணாமலை இருக்காரு, சீமான் அவர்கள் இருக்காங்க, நயனா நாகேந்திரன் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இத்தனை தலைவர்களுமே அவ்வப்போது பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லிட்டு தான் போறாங்க. அந்த ஒரு நாகரிகமான ஒரு கேள்விக்கும் பதிலுக்குமான அந்த ஒரு இடைவெளியை நிரப்ப மாட்டேங்கிறார் விஜய்ன்றத அவரோட இயல்பு தான் சார். அவரோட இயல்பு தான். ப்ரெஸ் மீட்டுன்றது அவர் கொடுக்கணுன்ற பயப்படுறாரு இல்லை? பயப்படல சார். நான் சொல்ல பயந்தா 2 கட்சிக்கு முன்னாடி அவர் நிற்கவே அவசியம் இல்லை சார். இவ்வளோ ஜெயிண்ட் ஏடிஎம்கே அது நின்றுலாம் தனியா. அதுக்கு தான் சார் தைரியம். பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு தைரியம் இல்லை. அதில் என்ன தைரியம் இருக்கு? இவ்வளோ பெரிய கட்சியை சந்திக்கிறோம் சொல்றீங்க இல்லையா? ஃபேமிலியை பற்றி கேட்பாங்க சார். அதாவது ஃபேமிலின்னு இல்லை, இப்போ இருக்கு. அவர் இதுலேயே ஒரு வேட்புமனுலேயே சொல்லியிருக்காரு, என் ஃபேமிலிக்கு நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது சார். இப்போ அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. டெஃபினட்டாக கேட்பாங்க சார். நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் டெய்லி காலையில் இன்சூரன்ஸ் நீங்கள் யாரை பார்க்குறீங்க கூட கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட இயல்பு. ப்ரெஸ் முன்னாடி வந்தாருன்னா ஏகப்பட்ட இப்போ இருக்கிற விஷயத்தை ஒரு சின்ன விஷயம் கூட ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன விஷயம் ஊதி பெருசாகப்படுது. ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டோட போகிறாங்க, த்ரிஷா அவங்க கோஸ்டார், அதை ஊதி பெருசாக்கி 2 பேரும் ஏன் ஒன்றா வந்து ஏன் போனார் அவர்? அது அவர் பர்சனல் சார். அவருடைய இயல்பு. அவர் இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. உள்நோக்கத்தெல்லாம் போல. எதுக்கு சார் உள்நோக்கம்? கல்பாத்தி அகரோமோட மேரேஜ் சார். அவர் வந்து அவரோட ஒரே காரில் ட்வின்னிங் பண்ணிட்டு எங்கேருந்து போனாலும் யாருக்கா தெரியுமா சார்? வேணா போட்டு சார். அவர் தனியாக தான் மனைவி விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையோட அவருக்கு ஒரு திருமணத்தை தாண்டி ஒரு திருமணத்தை மீறி ஒரு உறவு இருக்குன்னு அதை வச்சு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேர் தொடர்பான புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வரும்போது எனக்கு அதிகமான மன உளைச்சல் வருதுன்னு அவங்க வந்து கோட் பண்றாங்க சங்கீதா. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு காரியத்தை விஜய் செய்யும் பொழுது என்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படும்? இல்ல அவர்களுக்கான அந்த மனைவிக்கான அந்த உணர்வுன்றது எந்த வகையில வந்து புரிந்து கொள்ளப்படும்? அவரே சொல்லிட்டாரு, இது நான் பார்த்துக்கிறேன்,
நீங்கள் மக்கள் Worth ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை பேச வேணான்ட்டார். வர்த்தில்ன்றது ஃப்ளோவில் வந்துருச்சு வார்த்தை. அது தப்பான ஃப்ளோவில் வந்த வார்த்தை. ஃப்ளோனா அவர் தப்பான வார்த்தைன்றீங்க. நான் கண்டிப்பாக தப்பான வார்த்தை தான் அது. ஏன்னா அவர் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அவர் என்ன இன்டென்ஷன் சொன்னார் நம்மளுக்கு தெரியாது. பட் எடுத்துக்கிட்டவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவர் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, அந்த வார்த்தை தப்பு. நானே சொல்கிறேன், அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டு சொல்லியிருந்தா எங்கள் லீடர் பேசுனது தப்பு இல்லை, நான் ஒத்துக்கிறது. ஏன்னா தாவேக்காடு இருக்கவங்கலாம் வெல் டிசிப்ளின், நாங்கள் உண்மையை ஒத்துக்கிறோம். பட் அவர் இன்னுமே அந்த சினிமா விட்டு வந்த அப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸை இன்னுமே ஹி ரெஸ்பெக்ட்ஸ், டச்சில் இருக்கார், கனெக்டில் இருக்கார், பேசுவாங்க. நாட் ஒன்லி த்ரிஷான் கிடையாது சார், மேல் ஃப்ரெண்ட்ஸும் சரி. பார்த்தா மச்சான் எப்படி இருக்க, இது ஒன்று ஒரு லீடர் அதெல்லாம் பண்ணக்கூடாதா? இல்லை சிஎம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? இல்லை ஒரே ஃபங்க்ஷன் ஒன்றா போகக்கூடாது? ஏன் லெவல் எடுத்துங்க சார். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நீ வரியாங்க, எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும், போர் அடி தனியாக நான் எப்படி, தப்பு இல்லையா சார் இது? இதே ஊதணும். இது ஏன் ஊதுனாங்கன்னா உச்ச நடிகர் அவரோட குறைகள் என்ன, அவர் என்ன குறைகள் பார்க்குறாங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வர மாட்டார், பர்மிஷன் இல்லாமல் ரோட் ஷோ பண்ணுவாங்க, கட்டுக்கு அடங்காத கூட்டம் வரும். இதெல்லாமே ஒருத்தர் ஜர்க்கு கொடுக்குறாங்க. ஒரு எதிர்த்தாப்புல இருக்க பார்க்க அவர் எதுவும் பண்ணல, ஆனால் எதிர்த்தாப்புல இருக்கவங்க அதை வந்து பெருசாகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஜனநாயகம் என்னாச்சு, யார் இதை பெருசாக்கணும்? நார்மலாக அந்த படம் வந்துச்சுன்னா ஓடி இருக்கும் சார், நார்மலாக ஓடி இருக்கும், நார்மல் கலெக்ஷன். யார் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். என்ன சார், நீங்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர் சார். ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் அடுத்தது சிபிஎஃப்சின்னு தெரியும், அவங்க தான் சென்சார் கொடுக்கல. அடுத்தது சார் சிபிஎஃப்சி அடுத்தது. இந்த ரிலீஸ் டேட்லேயே பிரச்சனை வந்தது, 2 படம் ஒன்றா வந்தது. இல்லை அதை வந்து அவங்க வந்து முன்னாடி டிசம்பர் மாதம் தான் வெளியிட்டுறதா இருந்தது. ஜனநாயகம் தான் அந்த தேதிக்கு வந்துச்சு. உங்களுக்கு இஷ்யூக்கான ஸ்பார்க் ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஜனநாயகம் தான் மாறி வந்துச்சு. ரைட்டு. அந்த இஷ்யூக்கான ஸ்பார்க் அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு. நான் அது சொல்ல, சிபிஎஃப்சி இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஒரு பொலிட்டிக்கலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஒருத்தர் ஜர்க் கொடுக்குறாரு, ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் இனிமேல் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது திருப்பி பண்ண முடியாது. ஏன் வந்து விஜய் அதை பற்றி பேசவே இல்லை, ஜனநாயகன் படத்தை பற்றி சார்? அது அவரோட பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறேன் சார், மக்கள் ஃபோக்கஸ், அவங்க மக்களுக்காக வந்திருக்கோம். இது என் படத்தை பற்றி இப்போ நான் பேசிட்டு இருந்தேன்னா அது சுயநலம். ப்ரொடியூசருக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். என் படம் எப்போ வேணால் வரட்டும், மக்கள் பார்ப்பாங்க. இதுதான் தில் செலிப்ரேட், எப்போ வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே கலெக்ஷன் தான் அதை எடுக்க போகுது. சமீபத்தில் இப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க சார், இப்படி இருந்த படத்தை இப்படி ஆக்கிட்டாங்க. இவ்வளோ பெருசாகிடுச்சு. தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதே சக்ஸஸ் வரும் சார். பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் கலெக்ட் ஆகும், ப்ரொடியூசருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நான் இது அதெல்லாம் குறையே கிடையாது. ஏன்னா அது அவரோட படம், அப்புறம் லவ் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி எத்தனை யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அது டெஃபினட்டாக நடக்க தான் போகுது. நான் அதை பற்றி எதுவுமே நான் சொல்ல வரல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அந்த 3 டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கார். அரசியல்வாதியாகவும் இருக்கார், நல்ல நண்பனாகவும் இருக்கார், நார்மல் விஜய் சார். நான் அவரோட கத்தியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவரோட மென்டல் இன்டென்ஷன் தெரியும். பேசும்போதே அவருக்கு சொசைட்டி பீப்புள் கேர் அப்படின்னு பேசும். அது இன்பில்ட்டாக இருக்குது அவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நாளைய தீர்ப்பு படம் முடிஞ்சு சம்பளம் வாங்கினோன்னா சாரியும் பருப்பு அரிசி போட்டு கொடுக்குறாங்க. அது அவருக்கு அந்த சோஷியல் ஆக்டிவிட்டின்றது அவர் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே சின்னதாக வளர்ந்து மக்கள் நற்பணி மன்றம், மக்கள் இயக்கமாகி தமிழக வெற்றிக்கலமாக மாறிடுச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தர் வரும்போது பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து நிற்கணும்னா முடியாது சார். யாருமே குறைகள் இருக்க தான் செய்யும். போக போக, ஏன்னா இப்போ நான் ஒன்றே சொல்கிறேன், 50 வருஷம் 75 வருஷம் விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்பொழுது அவர் வந்து முதல்வர் தன்னை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்திட்டு வராரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்னோட சிஎம் எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஒழுக்கமாக இருக்கணும். கண்டிப்பாக அவர் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் எதிர்பார்ப்பேன் சார். அவர் வந்து படத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்தாருன்னா அவர் எப்படி நான் ஏற்றுப்பேன் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. இப்போ என் பையன் வந்து அவனை பார்த்து கெட்டு போடுவார், நான் யோசிப்பேன் இல்லையா. கண்டிப்பாக சார் இருக்குது. நான் சொன்ன சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சார். சினிமா என்டர்டெயின்மெண்ட் சார், ஆனால் அரசியல் என்டர்டெயின்மெண்ட் இல்லைல்ல. அரசியல் என்டர்டெயின்மெண்ட் சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்டது தம் அடிக்கிறத பற்றி கேட்டீங்க. நான் சொன்னது சினிமாவில் அது வேலை நம்ம செஞ்சுதான். எம்ஜிஆர் தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆரோட ஆதிக்கம் வேற. எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் கூட மது குடிப்பது போலவோ புகைப்பிடிப்பது போலவோ எந்த காட்சியும் வச்சதில்லை. எங்கள் தாத்தா எம்ஜிஆர் சார் கடைசியாக வந்த லியோ படத்தில் கூட விஜய் அவர்கள் சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாரு. போதைப் பொருள் தொடர்பான காட்சிகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஒன்று சொல்லுங்கள் சார், அவர் வந்து எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எங்கள் தாத்தாவே எம்ஜிஆர் படம் 5 படம் பண்ணியிருக்கோம். படகோட்டி, பாலும் படம், இது பாகப்பேருவினை, சந்திரோதயம் எல்லாம் தாத்தாவோட படம். குடியிருந்தவர் ப்ரொடியூஸ் சரவணா ஃபிலிம்ஸ்னால் ஜேன் வேல்மணி வரும். எம்ஜிஆர் வந்து முதல் படத்துலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க, ஹீ இஸ் அ பொலிட்டிக்கல் மேன், அப்புறம் தான் ஆக்டர். நல்ல ஞாபகம் வச்சுங்க. விஜய் வந்து ஆக்டர், அதுக்கப்புறம் தான் பொலிட்டிஷியன். நான் சிஎம் ஆகணும், நான் இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றது அவர் மைண்டில் கிடையவே கிடையாது. சோஷியல் ஆக்டிவிட்டி, மக்கள் பசங்க படிக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், இப்படி பண்ணும்போது சினிமாக்காரனாகவே இருந்தார். சினிமாவில் அவர் அந்த ரோலில் பண்ணார். எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவரோட ஸ்டார்டிங் வேறு, இவரோட இவரையும் கம்பேர் பண்ணாதீங்க சார். எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ண சார். இது என்ன நார்மல் பாமரனை போய் கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க சார். அப்போ விஜய் அடுத்த எம்ஜிஆர் இல்லை சார். அடுத்த எம்ஜிஆர் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எம்ஜிஆர் சார் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணி கொடுத்தது புரட்சி தலைவர். ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த மக்கள் சக்தி இப்போ விஜய் கிட்ட இருக்குது. நடுவில் யாருக்குமே அது கிடையாது. இப்போ ஹீ ஹஸ் காட் தட். அது அவரோட கரிஷ்மா, ஒருவேளை என்ன புரட்சி தலைவரோட பிளெஸிங்காக கூட இருக்கலாம். நல்ல மனுஷன். அந்த ஃபார்முலா, அந்த ரூட் அவர் போன பாதையில் விஜய் சார் போகிறார். அடுத்த எம்ஜிஆர்லாம் அவரே ஒத்துக்க மாட்டார், விஜய் சாரே ஒத்துக்க மாட்டார். இப்போ நடுவில் சமீபத்தில் ஆதவ அர்ஜுனாவுடைய வில்லிவாக்கம் கூட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆமாம், பாட்டில் எரிஞ்சாங்கன்னு
அது பற்றி படித்து பார்த்தீங்களா? கண்டிப்பாக சார், அது ஃபுல்லாக எவ்வளோ வாட்டி யார் பண்ண நினைக்கிறீங்க சார்? யார் பிடிக்கலையோ அங்கே என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கரூரில் யார் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு பையனை பிடிச்சாங்க, 2 வசல பிடிச்சாங்க. 2 பேர் ஃபோட்டோலையுமே இப்போ மொபைல்லையுமே விஜய் ஃபோட்டோ தான் இருந்திருக்கு, ஸ்க்ரீன் சேவரில் இருந்திருக்கு. சார் அது யார் வேணால் செட் பண்ணலாம் சார். நம்ம கலைஞர் ஃபோட்டோவும் வைக்கலாம், உதயநிதி ஃபோட்டோ வைக்கலாம், ஸ்டாலின் சார் ஃபோட்டோ வைக்கலாம், எடப்பாடி சார் ஃபோட்டோ. அவங்க ஏதோ போதையில் இந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க தான் போதையில் அதை பண்ணிட்டாங்க, தகராறு ஈடுபட்டாங்க. அது வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க போலீஸ். இன்னும் போய் டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் நல்லா தெரியும். பட் வாட் எவர் இட் இஸ் சார், சீப்பான பாலிடிக்ஸ், அது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ். அது லேடிஸ் மேலே. அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போதை கலாச்சாரம், இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் போதை. இது இவங்க பண்ண போதை அதிக திரையில் வந்து அதிகமாக பிரபலப்படுத்தின விஜய் காரணம் சொல்லலாமா? எம்ஜிஆர் பண்ண நல்லது யாரும் எடுத்துக்கலையே சார். எம்ஜிஆர் அவ்வளோ நல்லது பண்ணார். ஒரு லேடியை பிடிக்கும் போது கூட வல்கராக பிடிக்க மாட்டார். இவனுக்கு போலீஸ்காரங்களே பின்னாடி தட்டுறாங்களே, அப்போ என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் பாடல்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? தத்துவ பாடல் சார், மீனிங் இருக்கும். லவ் பாடல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே பார்த்துருக்கு இருக்கு சார். பட் கண்ணதாசன் அவர் ஹீரோயினை கட்டி பிடிச்சதே இல்லையா? கட்டியெல்லாம் பிடிச்சிருக்காரு சார். வல்காரிட்டி இருக்காது. நீங்கள் நினச்சி பாருங்க, அவருக்கு எம்ஜிஆர் கட்டி பிடிக்கும் போது வல்காரிட்டியே இருக்காது. ஒரு சின்ன பையன் குடும்பத்தோட போய் நீங்கள் படம். விஜய் வந்து கட்டிப்பிடி சாங்லாம் ஆடி இருக்காரு சார். அந்த ஜென்ரேஷன் வேறு, இந்த ஜென்ரேஷன் வேறு. டேஸ்ட் மாறிடுச்சு, ட்ரெண்டு மாறிடுச்சு, டேரக்டர்ஸோட பேட்டர்ன் மாறிடுச்சு. அது வேறு வழி இல்லை. இன்றைக்கும் தாத்தா படம் சார், தொட்டால் பூ மலரும் பாட்டை பாருங்கள், சரோஜினியமாக எம்ஜிஆர் பண்ணாங்க. எங்கள் படம் வந்து எம்ஜிஆர் சார். நான் சொல்றது விஜய் கேட்குறேன். வாடி வாடி சார், நான் சொல்கிறது இந்த இப்போ கரண்ட் சிடி சார் ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு சார். ஒருவேளை எம்ஜிஆர் சிவாஜி இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த ட்ரெண்டுக்கு மாறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ட்ரெண்டு மாறிட்டே வருது, ஆடியன்ஸ் மாறுறாங்க, எல்லாமே மாறும் போது நம்மளும் மாறி தானே ஆகணும். இப்போ இந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, பசங்க எழுந்து போயிடுவாங்க தேட்டரில். அதுதான் ஃபேக்ட் சார். சரி, இப்போது சமீபத்தில் ஒரு லெட்டர் கூட எழுதியிருந்தாங்க உள்துறை அமைச்சருக்கு, அதாவது உள்துறை செயலாளருக்கு எழுதுவதாக நினைத்து மணிப்பூர் கவர்னருக்கு எழுதியிருந்தாங்க. அதை பார்த்தீங்களா சார்? மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் சார், நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படியா? இல்லை சார், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நல்ல பாதுகாப்பு கொடுக்கலன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு, ஒரு யூனியன் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறோம். அதை செக் பண்ணி அதை வந்து அடுத்து ஒரு இது கூட பண்ணாமலே வந்து எழுதுறோம். சார் வி அக்செப்ட் மிஸ்டேக், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்ல, நடக்கும் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்லோவாக தான் போகும். 3 வருஷம் ஆச்சு சார். நாங்கள் வந்து 3 வருஷம் நிறைய விஷயங்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. பூத் இருக்குது. இதெல்லாம் யார் இதில் தவறெல்லாம் வந்து பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? சார் அங்கே இருக்க நிர்வாகிங்க இதை பார்க்கணும். கன்ஃபார்மாக எல்லாத்தையும் லீடர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். எனக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஓப்பனாக சொல்லுவேன். நிர்வாகிகள் மேலே கோவம் கண்டிப்பாக இருக்குது சார். இது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வி, இப்போ என்னால் பதில் சொல்ல முடியல. ஐம் நாட் ஏபிள் டு ஆன்சர். காரணம் என்ன? இது பிளண்டர், மிஸ்டேக்னு கூட சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ பிளண்டர். அதுக்கு யார் பொறுப்போ அவங்க இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ பாருங்கள், தலைகுனிறது யார்? மேலே இருக்கிற விஜய் தான் தலைகுனிறார். அவ்வளோ பெருசாக ஒன்று ஆரம்பிச்சு தலைவர் அதை பார்த்துருக்கணும்ல. இதை பண்ணுறாங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் இல்லை சார். என்ன வேணால் நடந்திருக்கலாம் சார். அவர் தலைமையில் 1000 விஷயம் இருக்குது சார். சுற்றி போட்டு வளைச்சிருக்கீங்க. என்ன தான் பண்ணுவார் ஒரு மனுஷன்? நீங்கள் சொல்லுங்கள். எல்லா ஃபேமிலி கொண்டு அடிச்சிருக்கீங்க. அப்படி என்ன தான் பண்ணுவார் ஒரு மனுஷன்? ஃபேமிலி அடிச்சது அவங்க சார். அவங்க ஃபேமிலியே வந்து வெளியே வந்திருக்காங்க சார். வருது, அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சார். நம்ம அதை பற்றி பேசவே வேணாம், அவர் பார்த்துப்பாங்கன்னு வச்சுங்க. பட் ஒரு ஃபேமிலி, நம்ம இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன் சார், நம்ம ஃபேமிலி டச் பண்ணால் நம்ம என்ன சார் ஆகும்? விஜய் அதுக்கு ரியாக்டே பண்ணலையே. பண்ண மாட்டோம் சார். ஏன்னா தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களே அவருடைய மனைவியை ரொம்ப தவறான வகையில் பேசும்போது கூட விஜய் வந்து கண்டிக்கவே இல்லை. இது வந்து அவர் மேலே ஓவர் அன்பு வச்சுருக்கவங்க பண்ணுறது சார். அது கூட அவர் என்ன சொல்லிட்டார்? வர்ச்சுவல் வாரியர்ஸ், ஐடி விங், வாட் எவர் இட் இஸ், இதை பற்றி பேசக்கூடாது. அதுவும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னா இல்லை சங்கீதா பற்றி பேச. அதாவது டோட்டலாக சொன்னது என்னென்னா, என் ஒய்ஃபு என் குழந்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதில் தலையிட வேணாம், அது இந்த பிரச்சனை தலையிட வேணாம். எனக்காக அதிகமாக முட்டு கொடுத்து நீங்கள் ஹர்ட் ஆகிறத என்னால் பார்க்க முடியாது, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம் சார். ஏன்னா இது முட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய்டும். அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா சார், எல்லாம் வந்து இடத்துல வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க முடியாது நம்ம. இது அவரோட பர்சனல் பிரச்சனை, அவங்க தீர்த்துப்பாங்க. இது ப்ராப்ளமே இருக்காது. ஆனால் விஜய் சாரும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்ல ஃபேமிலியில் பிறந்தவர், நல்ல அம்மா மேலே இன்றைக்கும் பாசம் இருக்குது, அப்பா மேலே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இப்போ சரியாயிடுச்சு. அப்படி வந்து ஒரு ஒய்ஃபை விட்டுட்டு பையனை விட்டுட்டு பொண்ணை விட்டு இருக்கக்கூடிய மனிதர் அவர் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. இவ்வளோ பெண்கள் வந்து கடன்லாம் கொடுத்துருக்கேன்னு பிரமாண பத்திரத்தில் கூட என்ன தெரிவிச்சிருக்காரு. என்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு யாருக்குமே, விஜய் சாரை தவிர இது உண்மை யாருக்குமே தெரியாது. என்ன வேணால் நியூஸ் வரும், இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, இவ்வளோ கடன் பிரணாம பத்திரத்தில் இருக்குது சார். லெட் இட் பி தேர். பட் நான் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட், கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது வரும், பின்னாடி வரும், இப்போ வராது, பின்னாடி வரும். இப்போ நான் ஒன்று தான் சொன்னேன். நான் போன இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்கும்போது சொன்னேன், என்னடா ட்ரிகர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கடிச்சதை பெருசாக ஊதிடுறாங்க. வீடு முதற்கொண்டு நல்ல விஷயங்கள் விஜய் சார் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேசுங்க. ஏன் நெகட்டிவ் எடுக்கிறீங்க? என்ன விஷயம் பேசி பண்ணியிருக்காரு சார்? நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டராக இருக்கும்போது
யங்ஸ்டர்ஸ் படிக்கணுன்றதுக்காக அவரோட மக்கள் நற்பணி இயக்கம் வேலை செஞ்சுருக்கு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அசம்பாவிதம் நடந்த இடத்துக்கு போய் அந்த பர்சனலாக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெளியே தெரியாத ஹெல்ப் நிறைய கரூரில் அது விசாலை மாநாட்டில் ஆரம்பித்து கரூர் முதற்கொண்டு இப்போ சமீபத்தில் நடந்த செங்கிப்பட்டில் ஒரு பையன் உயிரிழந்த வரைக்கும் விஜய் எந்த இதுக்கும் போகவே இல்லையே சார். மாவட்ட செயலர் இறந்து போனார். இல்லை சார், அதெல்லாம் எங்கே போனார்? சொந்த கட்சிக்காரங்க என்ன பார்க்கலையே. 50-50 அவர் அந்த பையன் இவரை பார்க்க தான் வந்து வண்டியில் வந்து விழுந்து செத்து போனார். கரெக்ட். அது அடுத்த நாளே கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட், ஓகே, இல்லைன்னு சொல்ல. நான் அது கூட விஜய் பார்க்கல. ஒரு சின்னதாக ஒரு ட்வீட்டு, ஒரு இரங்கல் தெரிவிச்சு அது கூட பண்ணலையே சார். அது பொது வெளியில் அது தெரியாமல் கூட இருக்கலாம் சார். பர்சனலாக அவர் பேசியிருக்கலாம். நான் ஏன் சார் பர்சனலாக பேசணும்? ஒரு விபத்து வெளிப்படையாக நடந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீதி வெல்லும்னு ட்வீட் போட தெரிஞ்ச விஜய்க்கு சிபிஐ வழக்கு விசாரணைக்கு, அதாவது வழக்கு விசாரணை சிபிஐக்கு உத்தரவிடப்படும் போது நீதி வெல்லும்னு ட்வீட் போட தெரிஞ்ச விஜய்க்கு இதுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாதா? ஏன் சார்? அவர் நீங்கள் தான் சொன்னீங்க மற்ற எல்லாத்துக்கும் அவர் போய் நின்றுருக்காருன்னு. இதுக்கு போலையே. அவர் அரசியல் உள்ளே வந்து அவர் கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டாங்க. நீட்டுக்கு அனிதா எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அனிதா அந்த ரிலேட்டடான அந்த சம்பவத்தில் கூட இந்த பிரணவபத்தில் கொடுத்துருக்க ஒரு விஷயம், அந்த நீட் கோச்சிங் சென்டருக்கு இவர் வந்து பல லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. அது வந்திருக்கு, அது ப்ரூவ் பண்ணுவாங்க சார். அது ப்ரூவ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வரும். நான் சொல்கிறேன், ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வரும். இவரை பற்றி டோட்டலாக எல்லாமே வந்து மைனஸாகவே இருக்கே. பண்ணுறாங்க, மைனஸாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மைனஸாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்படி என்ன அவங்க ஒன்று சார், அவங்க பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. கர்மா ஒரு பூமராங்கன்ற மாதிரி இப்போ பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு அடிக்க போகுது திருப்பி. அவர் இன்னும் பெருசாகிட்டு தான் போகிறார். யாருமே அவரை எதிர்த்து நெகட்டிவாக ஒரு பெண், அதாவது பெண்கள்னு வச்சுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், ஃபார் எக்ஸாம்பிள் நான் போயிருக்கேன் பர்சனலாக. ஆஃப்டர் எல்லா இஷ்யூஸுக்கு அப்புறமும் நான் மீட் பண்ணுறேன். நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, we love him. அந்த அன்பு, அவர் கண்மூடித்தனமான ஒரு அன்பு அவர் மேலே. இதுதான் பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஏன் சொல்கிறவங்க இப்படி வந்து ஒருத்தர் மேலே கண்மூடித்தனமாக இப்படி வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை எதிர்காலத்துக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி இருக்கக்கூடாதுன்றது. எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற ஒரு மனுஷன் வரான். எவ்வளோ ஆபத்து நம்ம சந்திச்சு. என்ன நடக்கல சார்? இங்கே என்ன நடக்கல சார்? 13 வயசு பொண்ணு கற்பழிக்கப்படுறா, 3 வயசு பொண்ணு கற்பழிக்கப்படுறா. போதை கலாச்சாரம் அப்படி இருக்குது. கேட்டால் நீ வா போன்னு மரியாதையெல்லாம் பேசுறது. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, ஓசின்றாரு. இது எவ்வளோ பெரிய தப்பு. இது பெட்டர். நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்லாம் போயிருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார். நார்த்தில் பீகாரில் ஒரு நடந்துச்சு, நான் பார்த்தேன். ஒரு லேடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கண்ணு முன்னாடி பார்க்குறோம், போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் அந்தளவுக்கு இங்கே இருக்கா தமிழ்நாட்டில் டெஃபினட்டாக கோயில் கட்டி கும்பிடணும். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இல்லை, பட் அதுக்குன்னு நீங்கள் பரவாயில்லையா, போதை கலாச்சாரம் பெருகுனா பரவாயில்ல. இப்போ ஸ்கூல் பசங்க விஜய் வரதுனால பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இவர் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. தப்பா கிடையவே கிடையாது. பிஜேபி சார் ஒன்றும் இல்லை, இவர் பிஜேபி வாய்ஸ் கொடுக்கல. பிஜேபி பேசும்போது ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு. டிஎம்கே பேசும்போது அவரோட கோவம் நேராக ஆளுங்கட்சி மேலே தான். ஸ்ட்ரெயிட் பாஜக எதிர்க்க மாட்டான்னு ஒரு கேள்வி மறுபடியும் இருக்கு இல்லையா சார்? எதுக்கணும் போது எதிர்ப்பார் சார். அவருக்கு இப்போ பாதிக்கப்படுறது யாருனால? டிஎம்கே. மெயினாக வந்து அவர் அட்டாக் பண்ணுறது ஏத்தாப்பில் நிற்கிற சிங்கம் யாருன்னா அவங்க தான். அவங்கள தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வருவார். சமீபத்தில் நேற்று புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது, அதாவது ராம்தாஸ் அத்வாலே, தெரியும் கூட்டணிக்கு விஜய் நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு நாங்கள் ஆட்சியாக பிடிப்போம் அப்படின்றாரு. நான் அது பார்த்தேன் சார். அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறது. இப்போ டிஎம்கே என்ன சொன்னாங்க, டிவிக்கு எங்களுக்கு பொருட்டே கிடையாது, எங்களுக்கு அவங்க போட்டியே கிடையாது, அந்த மாதிரி தான் இதுவும் அவராக பேசிக்கிறது தான். நாங்கள் எங்கள் சைடில் இதை வந்து அவர் ஒரு மத்திய அமைச்சர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, விஜயை கூப்பிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம், என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு. அதான் சார், இதில் நாங்கள் எங்கள் நிர்வாகி யாராவது உங்களுக்கு அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் இம்மீடியட்டாக நீங்கள் ரிப்ளை பண்ணணும். நான் சொல்கிறேன் பாரு, இங்கே தான் நம்ம லேக்கிங். இது டெஃபினட்டாக இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணணும். கிடையாது, இதுக்கு கரெக்டான ஒரு டீம் இல்லை அப்படின்றீங்க தாவேக்கால. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் அது ஃபார்ம் ஆயிடுச்சு சார். இப்போ உங்களுக்கு நல்ல மனிதர்கள் கிடச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஸ் செங்கோட்டையன்லேருந்து அருண் ராஜா, அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, இப்போ ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இவங்க இந்த ஃபேஸஸ் தான் இப்போ டிவிகேயோட ஃபேஸஸ். இன்னும் இது ஸ்ட்ராங் ஆகும். எங்களுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது. நான் சொல்கிறது வேட்பாளர்கள்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸஸ் சொல்கிறீங்க. இல்லை, தாவேக்கால அடிமட்டத்தில் உழைத்த பல பேருக்கு சீட் திறக்கப்படலை. 106 பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. முன்னாடி நாள் கட்சியில் இணைஞ்சவங்க, கட்சியில் இணைஞ்சாங்களே தெரியல. தூசி மோகன்லாம் என்னைக்கு எப்போ வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாரே தெரியல. ஆனால் அவருக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கு. சார் நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? எனக்கு வந்து பர்சனலாக ஒரு வருத்தம் இருக்குது. இந்த இன்டர்வியூவில் சொல்லலான்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி ஸ்ரீநாத் இருக்காரு, அஜிதா வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஃப்ராங்காக சொல்ல போனால். ஏன்னா அவங்க உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ லேடி ஃபாலோவர்ஸ் இருக்குது. அண்ட் விஜய் சார் கார் முன்னாடி போய் விழுது, அவங்களுக்கு உரியான மரியாதையை அவங்க செஞ்சுருக்காங்க. பட் ஸ்ரீநாத் அவர் ஏன் செலக்ட் பண்ணுறான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதில் ரீசன்ஸ் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 234 கான்ஸ்டிடியூவன்சிலுமே 234 தொகுதியிலும் ஒரே முகம் விஜய் தான். ஏன்னா முகங்கள் நம்மளுக்கு இப்போ இல்லை. கேண்டிடேட்ஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். இனிமேல் தான் கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல எம்எல்ஏவாக இருந்து மக்களுக்கு நல்லா செஞ்சு இந்த ஆளுக்கு அந்த ஊரில் அவருக்கு ஒரு செல்வாக்கு வரணும். இப்போ செங்கோட்டையன் கோவில் இருக்குது சார்,
அருண்ராஜா திருச்செங்கோடில் இருக்குது, ஒருத்தருக்கும் ஸோ பார்த்திபன் சேலம் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸஸ் வந்து இனிமேல் தான் உருவாகும், கம்மியாக இருக்குது. அங்கே தான் நான் லேக்கிங் சொல்கிறேனே தவிர அதை அவங்க பண்ணிவிடுவாங்க சார் ஆட்டோமேட்டிக்காக. அது அந்த கட்டுக்கோப்பு அது அதனால தான் வெளிலேருந்து ஆள் பிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கோம். எது வெளியேருந்து எங்கேருந்து பிடிச்சாங்க? 106 பேர் பல்வேறு கட்சிகள்லேருந்து. சார் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது வரவங்களை அவங்க யாருமே வேணான்னு சொல்ல சார். இப்போ நானே இருக்கேன், என்கிட்ட வந்து நான் சொல்ல போனால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க சார் உள்ளே வரத்துக்கு. ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாரையும், அதாவது எல்லாருமே ஃபில்டர் பண்ணுறோம். இவங்க வந்தால் என்ன செய்வாங்க அவ்வளோதான். அதாவது இப்போது விஜய் சாரை பிடிச்சவங்க, விஜய் சார் பக்கத்தில் 2 ஃபோட்டோ எடுக்கணும், இப்படிப்பட்டவங்க கட்சியில் கிடையாது. பல வேட்பாளர்கள் மேலே இருக்குது. கம்பத்தில் ஒரு வேட்பாளர் சார் அவர் மேலே சில ஆகட்டும் சார், லெட் இட் பி ப்ரூவ்ட் சார், லெட் தம் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஏன்னா இப்போ விஜய் சார் அடிக்கணும்னா எங்கே நான் ஜாதி வெறியன்னு ஓப்பனாகவே பேசுகிறார் ஒரு வேட்பாளர், தவிக வேட்பாளர் சார். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பிளண்ட். அது சார் லீடர் கண்டிப்பாக சார் அதெல்லாம் கண்டிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஜோசியத்தினால புற்றுநோய் குணமாக்கப்படும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தேன் சார், நான் பார்த்தேன் சார். இதெல்லாம் நடக்கும் சார். நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே 5 ஃபிங்கரும் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா கஷ்டம். ஒன்று இப்படி தான் இருக்கும், ஃப்ளக்சுவேட்டாக தான் இருக்கும். ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஓப்பனிங் சான்ஸ் சார். எல்லாருக்கும் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க, இதில் ஃபில்டர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம பண்ண தேவையில்லை, மக்களே ஃபில்டர் பண்ணுவாங்க. அண்ட் லீடர் வந்து விஜய் சார் வந்து இப்போ தான் எல்லாரையுமே பார்க்குறாரு. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது அவருக்கே தெரியாது. களம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இவங்களை வச்சுக்கிட்டோமா வேணாமா, இல்லை இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது எஃபிஷியன்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்குது. டாக்டர் பிரபு பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. காரைக்குடி பிரபு அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு சார். இல்லை சார், சின்சியரான ஒரு பர்சன் சார், இஸ் அ டாக்டர். அவரை பார்த்தாலே அவ்வளோ ப்ளசன்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ள. அது இனிமேல் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ எத்தனை சீட் வின் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனில் நினைக்கிறீங்க? சீட்டுன்னு சொல்கிறதோட சார், நான் சொல்கிறது பர்சன்டேஜ். சீட்டு வாங்குவாங்கன்ற உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இருக்குது சார். அது எப்படி சொல்ல முடியும்? டிவிக்கு நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன். சரி சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் 180 சார். 180 அடிச்சிடுவாங்க. 180 எம்எல்ஏ. ஏன் சொல்கிறேன்னு சிங்கிள் மெஜாரிட்டி. ஏன்னா நான் ஐ பிலீவ் இன் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சார். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நான் நம்புகிறேன். 12 லட்சம் பேர் தான் சார் இருக்காங்க. இருக்கட்டும். அதே மாதிரி மொத்த வாக்காளர்கள் வந்து 5,67,00,000 இருக்கட்டும் சார். அதே மாதிரி இப்போ ஒரு வீட்லேயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு வீட்லேயுமே பசங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க அப்பாவை, தாத்தா பாட்டியை. எம்ஜிஆருக்கு போட்டுட்டவங்க கலைஞருக்கு போட்டுதான் இந்த வாட்டி விஜய்க்கு போடுங்க, இப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வரப்போகிறது தான் நிறையா. ஏன்னா குக்கிராமத்துக்குள்ளே நம்ம போகணுன்றது பர்சன்டேஜ் வைஸ் ஷுட் பி 75 சார். 70% வாங்கிடுவாங்களா சார்? போலிங்கே 70 தான் சார் ஆகும் சார். ஒன்று சார், ஓகே சார், போலிங்கே 70னா நான் சொல்கிறது 65 சார். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. மற்ற டிஎம்கே ஏடிஎம்கேலாம் சேர்த்து ஒரு 10% சார். ஸ்ட்ராங் இல்லை சார் 60. விஜய் இப்போ டிஎம்கே 24 கட்சி கூட்டணியில் இருக்குது சார், 24 இருக்குது. இங்கே என்டிஏ, பிஜேபி, எடப்பாடி ராமசாமி. பட் வாட் எவர் இட் இஸ், மக்களுக்கு அவங்க மேலே ஹேட்ரட் வந்துருச்சு. எதுவுமே வந்து நடக்கலை, கேட்டது எதுவுமே பண்ணல. பேசிக் அம்யூனிட்டி சார், கழிப்பறை இல்லை, ரோடு சரியில்லை. டோட்டலாக சார் குக்கிராமம் உள்ளே போனி நாங்கள் இல்லை. இப்போ அந்த 13 வயசு கற்பழி என்ன சொல்கிறாங்க, பாத்ரூம் இல்லாதனால அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே போச்சு. நான் இல்லை, பல கிராமங்களில் இன்னுமே வந்து அதை வந்து கட்டுவதற்கான வசதிகள் இருந்தும் கூட கட்ட மாட்டாங்க. ரைட், அது மாதிரி இருக்குது சார். சில சமயம் எலக்ட்ரிசிட்டியே இல்லை நிறைய இடத்துல தண்ணி பிரச்சனை. ஸோ இது மாதிரி இருக்கிறனால இப்போ நம்ம சிட்டி எடுத்துங்க சார், எங்கே சார் ரோடு நல்லாயிருக்கு? நீங்கள் பேசிக் கம்யூனிட்டி எடுத்துங்க, எங்கே ரோடு நல்லாயிருக்கு? நான் காரில் போகிறேன் சார், பெருமைக்கு சொல்ல, உங்கள் இன்டர்வியூவில் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, முன்னாடி ஒரு குழந்தை, அந்த லேடி கேரிங், இவ்வளோ பெரிய குழி கணக்கு தெரியல, விழுந்தா அந்த பொண்ணு லேடி கீழே விழுந்துச்சு. நாங்கள் இறங்கி போய் தூக்கணும், நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, குழந்தை பிறந்துருச்சு ரோட்லேவா. அதுக்கு தான் பண்ணுறாங்க. குழந்தை ஈஸியாக பிறகு தான் அந்த பள்ளம் வைக்கிறான்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அதுவும் வந்து மைட் பி அ மெடிக்கல் மிராக்கிள் அவங்க சொல்கிற மாதிரி. பட் அந்த மாதிரி சின்ன சின்ன அம்யூனிட்டிஸ்லாம் சாதாரண விஷயம் சார், இது சாதாரண விஷயம். அதே மாதிரி இப்போ பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நல்ல டிரைவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறாங்க. திமிர் எடுத்து ஓட்டுறவங்க இருக்காங்க பாருங்கள். நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இடிக்கிற மாதிரி போகிறது, இடிச்சிட்டு போகிறது, திரும்புறது, முன்னாடி ஒரு வண்டி வருது, இதெல்லாம் வந்து சார் கம்ப்ளைண்ட் பண்ண நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன கோவம் சார் எங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி கோவம், நியாயமான கோவம், பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுங்க மக்களுக்கு, அவ்வளோதான். வேலை வாய்ப்பு இதெல்லாம் விஜய் வந்தால் கொடுத்துருவாங்க சார், கொடுக்குறேன்னு. ஆனால் அவருடைய தேர்தல் அறிக்கையிலையுமே வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றிலாம் பேசாமல் அவரும் 2,500 ரூபா பணம் கொடுக்க போகிறேன்றாரு. திமுக அதிமுக என்ன அறிவிக்குதோ கிட்டத்தட்ட வந்து அதே தான் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் அறிவித்த நலத்திட்டங்களுடைய அந்த ஒரு வருஷம் எக்ஸ்பெண்டிச்சரோட பார்த்தீங்கன்னா விஜய் தாவேக்கா அறிவித்த அந்த இலவச திட்டங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. 77,000 crores கிட்ட வந்துடுது. ரைட் சார், நான் சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நிதியில் நம்ம வந்து கஜானா காலி ஆகிடுச்சு, கடனில் இருக்குது. 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து கடனில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சாத்தியமா சார்? திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் சார். நாங்கள் கற்றுப்போம். நான் அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இது ஓகே, இதில் வந்து தப்பு இருக்குது. நான் எனக்கே பட்டுச்சு, அந்த 2-5 பார்க்கும்போது பட்டுச்சு. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை பொருள் கலாச்சாரம், இது ஒரு பையன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரான்னா அவன் பையில் வந்து போதை இருக்கா? ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வந்து யார் செக் பண்ணணும்? பேரண்ட்ஸ்.
பேரண்ட்ஸ் தான் செக் பண்ணணும். சார் கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லை. கவர்மெண்ட் மேலே எங்கே தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் செக் பண்ணி பசங்களை பாதுகாத்துடலாம் சார். ஒரு பொண்ணு வெளியே போகுது, அது பாதுகாப்பாக வரணும்னு அது யார் பார்க்கணும் சார்? சேஃப்டி யார் பார்ப்பா? போலீஸ், நார்மலி போலீஸ். இப்போது பொதுமக்களே இறங்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். விட்டாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பொதுமக்கள் இறங்கிடுவாங்க. இது 100% நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மா ஒரு ஜொமேட்டோ வரான், அவனை போய் வெட்டுறாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல, அவனுக்கு சண்டையுமே கிடையாது. ரோட்டில் போகும்போது ஒரு கேர்ளை வந்து 4 பசங்க சைக்கிளில் வந்து பண்ணுறான், கேட்டால் போதை. ஸ்கூல் பசங்க பேக்கில் வந்து போதை பொருள் இருக்குது. இது என்ன தான் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் கொடுக்குறவன் யார்? அதையே அது யார் கண்ட்ரோல் பண்ணுவோம்? விஜய் வந்தால் தடுத்துருவார் இல்லையா? தடுத்துருவார்னு சொல்ல சார். இதெல்லாம் நடக்குதை வந்து நான் நிறுத்துவேன். ஸ்லோவாக தான் பண்ண முடியும். இம்மீடியட்டாக வந்தோன்னா ஐயோ எல்லாத்தையும் போட்டு பண்ணி நான் பர்ஃபெக்ட் ஸ்டேட் கொடுத்துட்டுலாம் பண்ணுவேன். இட் வில் டேக் டைம். ஏன் 75 வருஷம் இருக்கவங்க பண்ணிட்டாங்களா என்ன? எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நலத்திட்டங்கள் நிறையா வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் சார் வந்ததுக்கப்புறம், அண்ணாதுரை சார் எடுத்துக்கோங்க, காமராஜ் எடுத்துங்க, கலைஞர், அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எம்ஜிஆர் சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, எல்லாமே இருக்குது. குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம்லாம் சொல்ல, டைம் எடுக்கும். நீங்கள் விடணும். விட்டு பார்த்தா தான் விஜய் சார் என்ன மே 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மே 4ஆம் தேதி மெயினாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே கல் சூடாக இருக்கும் சார். தோசை சொட்டாக சுடும் சார், வேணாம் கிட்ட போனாலும் சுடும். அப்படி இருக்கும். டிஆர்பி பிச்சுட்டு போவோம் எங்கேயோ. அண்ட் மோரோவர் யாருமே வந்து சினிமா தேட்டருக்கோ டிவியோ ஓடிடி பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பார்க்க போகிறது நியூஸ். யங்ஸ்டர்ஸ் கொண்டு பார்க்க போகிறது நியூஸ். அந்த ஒரே ஒரு முகத்துக்காக தான். தட் இஸ் தளபதி விஜய். மிக்க நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ சார்.